ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் ஜைன சமூகத்தினர் அமைதி பேரணி நடத்தினர். இது தொடர்பாக செய்தியாளர் அபிநயா என்ன சொல்கிறார் கேட்கலாம். சென்னை சவுகார்பேட்டை மின்ட் சாலையிலிருந்து அயனாவரம் வரை ஜெயின் சமூகத்தினர் பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 5000க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் ஜெயின் சமூகத்தினர் மேற்கொள்ளும் சந்தாரா என்ற ஒரு சடங்கு சட்டத்திற்கு புறம்பானது என்றும் தற்கொலைக்கு சமமானது என்றும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதனை எதிர்த்துதான் இந்த பேரணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போது பவன் என்ற ஒருவர் நம்மோடு இருக்கிறார், அவரிடம் பேசலாம். நீங்க சொல்லுங்க, இப்போ எதனால தற்கொலைக்கு சமமானது இல்ல அப்படின்னு சொல்றீங்க? சந்தாரான்றது ஒரு ஜெயினுக்குள்ள ஒரு மிகப்பெரியான எங்களோட ப்ரோக்ராம்ஸ். அதை சுப்ரீம் கோர்ட் தடை விட்டுறாங்க. அதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து மௌனம் விரதமாக இங்கிருந்து தாதாவழி வரைக்கும் நடந்து போகிறோம். குறைஞ்சது ஒரு 40,000 பப்ளிக் நாங்க இருக்கிறோம். சுப்ரீம் கோர்ட் எங்களையும் ஒரு ஆலோசனை பண்ணாம இந்த மாதிரி முடிவு எடுத்ததுக்கு நாங்க அது கண்டனம் தெரிவித்து அதுக்காக ஒரு ரேலியாக நாங்க போகிறோம். ஜெயின் சமூகத்தினர் நடத்தும் கடைகள் சுமார் 8000 கடைகளும் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் அபிநயா.